விடுதலை படத்துடைய பாகம் 2 டைரக்டர் வெற்றிமாறன் இயக்கத்துல ஆக்டர் சூரி, விஜய் சேதுபதி, அதுக்கடுத்து மஞ்சு வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் திரைப்படம். அதாவது நாளைக்கு இந்த படம் இப்போ வேர்ல்டு வைட் ரொம்பவே கிராண்டா வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு. இந்த விடுதலை 1 கொஞ்சம் அந்த ஸ்கிரிப்ட்ல மட்டும் சொதப்பியிருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய டாக்குமெண்ட்ரியா மாற வேண்டிய ஒரு திரைப்படம் எப்படியோ வெளிவந்து ஹிட் ஆயிடுச்சு. 4.5 கோடியில ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டுமே 45 கோடிக்கு மேல செலவு பண்ணி அந்த படத்தை பண்ணாங்க. அந்த படம் வர்த்தக ரீதியா எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய லாபத்தை தயாரிப்பாளருக்கு கொடுக்கவே இல்லை. அதாவது விமர்சனமாவும் அந்த படத்தை எடுத்த விதமாவும் பாத்தீங்கன்னா அந்த படம் நல்லா இருக்கும், ஹிட் ஆயிடுச்சு அப்படின்ற பேர் வாங்கிடுச்சு. ஆனா ப்ரொடியூசருக்கு அந்த படம் லாபமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த படம் லாபம் இல்லை அப்படின்றதுதான் உண்மை. சரி, இப்போ பார்ட் 2 கொண்டு வராங்க, இது அவருக்கு லாபமா அமையும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். ஏன்னா இந்த பார்ட் 1 வெளிவந்தப்ப என்ன சொன்னாருன்னா 10 நாள் தான் பேலன்ஸ் இருக்கு, அந்த 10 நாள் ஷூட் பண்ணிட்டா பார்ட் 2 ரெடி ஆயிடும், கூடி சீக்கிரம் வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்ல. ஆனா பார்ட் 2 மட்டும் கிட்டத்தட்ட 120 நாள் அவர் ஷூட் பண்ணாராமா. ஏன்னா 10 நாள் தான் பேலன்ஸ் இருந்தது, எப்படா 120 நாள் ஷூட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த படத்தோடைய ரன் டைம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இருந்தது. அதாவது 2 மணி நேரம் 52 நிமிடம் 38 செகண்ட் இந்த படத்தோடைய ரன் டைம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சொல்லல, அந்த படத்தை அவங்க சென்சார் பண்ணாங்க. சென்சார் ரிப்போர்ட்ல இதுதான் அபிஷியல் ரன் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல ஒத்துக்கல போல இருக்கு, இந்த அளவுக்கு ஒரு பெரிய படம் கண்டிப்பா தாங்காது, இந்த படத்தை கொஞ்சம் ட்ரிம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க போல. அவரு நைட் டு நைட்டா உட்காந்து அந்த படத்தை இப்போதைக்கு ட்ரிம் பண்ணிட்டாப்ல. இப்போ இந்த படத்தோடைய ஃபைனல் ரன் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 45 நிமிடம் 52 செகண்ட் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்கன்னா மீண்டும் அந்த படத்தை ரீஎடிட் பண்ணி ரீசென்சார் பண்ணி முடிச்சிட்டாங்க. நாளைக்கு உலகமெங்கும் ரொம்பவே கிராண்டா இந்த படம் வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த படம் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் இன்சைட் ரிப்போர்ட்லாம் ரொம்பவே மோசமாக இருக்கு, ஆவரேஜாக தான் இருக்காமா. படம் என்ன ஆகும்னு தெரியல, இது எல்லாமே ஆடியன்ஸ் கையில் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு இந்த திரைப்படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். விடுதலை